என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 31/8/25 இருக்கின்றோம். நாம் அன்னை மரியாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் 2ஆம் நாளான நவநாளில் இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவர் நம்மை தினமும் வழிநடத்தி வாழ வைத்து வருகின்றார். அன்னை மரியா நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவர். நாம் இந்த நவநாளில் அன்னையிடம் கேட்பது, நாம் ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். நாம் நேற்று அன்பை பற்றி தியானித்தோம். இன்று மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது என்ன? நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கு நம்மை இறைவன் படைத்தார். நம்மை அதிகாலை எழுப்பி தினம் அவரை காணும்படி செய்து நம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை வாழ வைத்து வருகிறவர் இறைவன். அன்னையின் பக்தர்களாக மட்டும் வாழாமல் அன்னையின் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இன்று நாம் 2ஆம் நாளில் அன்னையின் மகிழ்ச்சியான இந்த நவநாட்களில் நாம் ஆவியின் கனிகளை பற்றி நாம் தியானித்து வரும் இந்த வேளையில் நாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் தேடி செல்வதா, அவை நம்மை தேடி வருகிறதா என்பதை நாம் கண்டு கொள்வோம். நாம் தேடும் மகிழ்ச்சி, ஆனால் கடவுள் கொடுக்கும் மகிழ்ச்சியோ அழிவுறாதது. நாம் தேடும் மகிழ்ச்சி நிலையற்றது. நாம் தேடும் மகிழ்ச்சி சிறு சிறு இன்பங்களை நாம் தொலைப்போமானால் நாம் மகிழ்ச்சியான பெரிய இன்பத்தை அடைவோம். இயேசுவை பற்றி கொள்வோம் அன்னை மரியாவோடு. நாம் தினமும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 103 7, 8, 9. ஒருவரை ஒருவர் நாம் கடித்து விழுங்காமல் மகிழ்ச்சியோடு அன்னையோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். அவர் நம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல. இன்றைய முதல் வாசகம் சீராக் 3:17, 18, 20, 28, 29. நாம் தாழ்ந்தோராய் அவர் மாட்சி பெறுகின்றவர். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தில்லை. நம்முடைய மனதில் இருமாப்பு இருந்தால் நாம் சிதறண்டு போவோம். இருமாப்பு இருந்தால் நம்மால் முன் வர முடியாது. உண்மையில் நம்மை தாழ்த்தி கொள்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம். மற்றும் இந்த 2ஆம் வாசகம் எபிரேயர் 12, 18, 19, 22, 24. நாம் செல்ல இருப்பது, நாம் இத்தனை நாள் கண்டது சீனாய் மலை, ஆனால் நாம் செல்ல இருப்பதோ சீயோன் மலை. அது வாழும் கடவுளின் நகர். அங்கு பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ள ஒரு இடம். நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு அந்த இடம் நடுவரான கடவுள் முன்னிலையில் புதியதோர் உடன்படிக்கை இளைப்பவராக இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறோம். தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 14:1, 7, 14. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு பரிசேயர்களை வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு கூர்ந்து கவனித்தார். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேடிக்கொண்டிருந்தனர். அதனால் அங்கு ஒரு உவமையை சொல்கின்றார். ஒருவேளை யாராவது உங்களை அழைத்தால் நீங்கள் மதிப்பிற்குரிய உங்களை இடத்திற்கு நீங்கள் போய் நீங்களாக அமராமல் அவர்களாக வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போய் முன்னால் அமர்த்தும்படி செய்யுங்கள் என்று நாம் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நாம் பெருமைக்காக, நம்மளுடைய கௌரவத்துக்காக, நாமே உயர்த்தி கொள்வதற்காக செய்ய வேண்டாம். அதாவது நாம் ஒருவருக்கு கொடுக்கும்போது அவை மறைவாய் இருப்பதை காணும் நம் தந்தை மறைவாய் நமக்கு கைமாறு கொடுப்பார் என்பதை அவர் சொல்கின்றார். ஏழைகளுக்கோ நாம் உணவு கொடுக்கும்போது நாம் நம்மை விட பெரியவர்களை பார்த்து கௌரவித்து அவர்களுக்கு கொடுப்போம். ஆனால் இறைவன் இயேசுவோ ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள், அவர்களால் தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். பணிவே உயர்வு, தம்மை தாமே தாழ்த்துவோர் பெறுவர் என்பது மானிட வாழ்வில் சுவைமிகு முரண்பாடுகளுள் ஒன்று. வலிமையுடையோர் எப்பொழுதும் வெற்றி பெற முடிவதில்லை. வலிமை குன்றியவர்களும் வெல்ல முடிகிறது. அதுபோல் நெஞ்சிலே செருக்குற்றோர் சிதறடிக்கப்படுகின்றார் என்பது அன்னை மரியாவின் பாடலில் நாம் கேட்டோம். எப்பொழுதும் இறைவனால் சிதறடிக்கப்படுகின்றனர்.
தம்மையே தாழ்த்தி கொள்பவர்களுக்கு இறைவனின் முன்னிலையில் பரிவு கிடைக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் சீராக்கில் ஞான நூல் தெரிவிக்கிறது. ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் என்று வாசிக்கின்றோம். எனவே குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்னும் அறிவுரையை ஏற்று நம் இதயத்தில் தாழ்ச்சியை, பணிவை வளர்த்து கொள்வோம். இயேசுவின் அந்த மகிழ்ச்சியும் அன்பும் பிறருக்கு கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சி காண்போம். நம்மையே நாம் தாழ்த்தும் போது இறைவன் நம்மை உயர்த்துவார். எத்தனையோ இடங்களில் மனிதருக்கு பெரிய இடங்களில், பெரிய பெரிய வீடுகளில், பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களில் முதன்மையான இடத்தை தேடி அலையும் உள்ளங்களாக நாம் இல்லாமல் கடைசியான இடத்தில் நாம் அமர முயற்சி செய்வோம். இறைவனே நம்மை அழைத்து கொண்டு போய் முதல் இடத்தில் அமர்த்துவார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.